இவிஎம் குளறுபடி உண்மைதான் போல அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஓட்டு போட்டவங்களே நேரடியாக வந்து இந்த கட்சிக்கு ஓட்டே போடலையங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கட்சி தான் 97% ஓட்டுகளை அந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க. கடைசி சுற்றுக்கு முன்னாடி சுற்று வரைக்கும் ஒரு கட்சி வந்து முன்னிலையில் இருக்குது. கடைசி ஒரே ஒரு சுற்றுல அந்த கட்சி தோத்து போயிருச்சு, இன்னொரு கட்சி ஜெயிச்சிச்சு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஒரு டைலாக் இருக்கும், சினிமா காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். உண்மையிலேயே இங்கே சினிமா தான் காட்டிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, என்ன ஆதாரத்தோடு சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, உண்மை என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ மூலம் பேசிப்போம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. இவிஎம்ல குளறுபடி நடந்தது உண்மைதான் அப்படின்னு நம்மளே ஒரு செகண்ட் யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இதுவும் இந்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம எங்கே போனோம், வெஸ்ட் பெங்காலுக்கு தான் போக வேண்டியது இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறதும் நடந்திருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஜ்கர் நியூ டவுன் அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 330 வாக்குச்சாவடிகள் இருக்குது. அதில் கான்ட்ரவர்சியான தொகுதி வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிற 2, ஒன்று வந்து 164, இன்னொன்று 165. அந்த 2 வாக்குச்சாவடிகளே யாரோட, எந்த கம்யூனிட்டியோட, எந்த சமூகத்துடைய வாக்குகள் அதிகம் அப்படின்னா முஸ்லீம்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. அதாவது 88% முஸ்லீம்கள் வந்து அந்த 2 வாக்குச்சாவடிகளும் இருக்கிறாங்க. அந்த ஊரில் போய் யாரை கேட்டாலுமே அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிர்ப்பு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலே பொறுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் எந்த ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டையும் போடாத ஒரு கட்சி அப்படின்னா பாஜக தான். ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் எனக்கு ஓட்டே போடல, நாங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், நாங்கள் எதுக்கு உங்களுக்காக இதை வேலை செய்யணும் அப்படின்னு கேட்ட கட்சி தான் பாஜக அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அங்கே 2 ஊருமே ஒரே மாதிரியான மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறாங்க, ஒரே சமூக அமைப்பை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இப்போது 165வது பூத்தில் வந்து வாக்குகள் எண்ணப்படுது. அப்போ அங்கே வாங்கின கட்சிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஐஎம் வந்து 299 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க 165வது பூத்தில். அதே டிஎம்சியை பொறுத்த வரைக்கும் 290 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக வெறும் 32 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதே ஊரில் இருக்கக்கூடிய இன்னொரு பூத் இருக்குது, அதுவும் சேம் மைண்ட் செட், சேம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய, சேம் அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, 164வது பூத்தில் பிஜேபி 637 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. டிஎம்சி 5 வாக்குகளை வாங்குறாங்க. சிபிஐஎம் ஒரே ஒரு ஓட்டை வாங்குறாங்க. அதாவது பிஜேபி முஸ்லீம்கள் 88% இருக்கக்கூடிய ஒரு பூத்தில் 97% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா அந்த தரவுகள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. சரி, இந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது நேராக பூத் இந்த எண்ணிக்கையில் மட்டும் வரல. இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னா, தேர்தல் நாளிலிருந்தே தொடங்கி இருக்குது. அதாவது 164வது பூத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது ஒரு 2 மணி நேரத்துக்கு வாக்குப்பதிவு நிறுத்தி இருக்கிறாங்க. எதுக்கு நிறுத்தினாங்க அப்படின்னா, வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கையும் இந்த மிஷின் காட்டக்கூடிய எண்ணிக்கையும், இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு மிஷின் காட்டும் இல்லையா, அந்த எண்ணிக்கை மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது 52 பேர்த்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. நாங்கள் போட்டது வந்து 100 பேராக இருக்குது, ஆனால் போட்டவங்க வந்து 152 அப்படிங்கிற மாதிரி காட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வருது. அப்போ பிஜேபி சேர்ந்தவங்களும் குரல் கொடுக்குறாங்க, டிஎம்சி, சிபிஐஎம் எல்லா கட்சியும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க, எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை வைக்கிறாங்க, இதுக்கு வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு நடக்கிறாங்க. சரி, விவிபேட்டோடைய எண்ணிக்கை, இந்த விவிபேட்டில் அந்த இது இருக்கும் இல்லையா, அதோட எண்ணிக்கையை வந்து எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு எல்லா கட்சியினுடைய முகவர்களும் ஒரு எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து போட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாக்குப்பதிவை தொடங்குறாங்க. சரி, இது வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. அடுத்து வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. மொத்தம் 330 இவிஎம் மிஷின்ஸ் தான் இருக்குது. வாக்குச்சாவடியில் இவிஎம் மிஷின் 330 தான் இருக்குது. கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 17 சுற்றுகள் எண்ணிப்பட்டாலே இந்த 330களில் எண்ணிடலாம் அப்படிங்கிறதா கணக்கு. ஆனால் 17 சுற்றுகள் எண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன முடிவு வருது அப்படின்னா, டிஎம்சி முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறதா 17 சுற்றுகளுடைய முடிவில் வரக்கூடிய ஆன்சராக இருக்குது. இப்போ 18வது சுற்று இருக்குது, இன்னொரு சுற்று இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 18வது சுற்றில் தான் 164வது பூத்தோட அந்த இவிஎம் மிஷின் என்ன போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 17வது சுற்று வரைக்கும் டிஎம்சியோட வேட்பாளர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 164 வாக்குகள் வரை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். மற்ற அதுக்கு பின்னாடி இருக்க வேட்பாளருக்கும் இவருக்கும் 164 வாக்குகள் டிஃப்ரெண்ட் இருக்குது 17 சுற்றுகள் முடிவில். 18வது சுற்றை வென்றாங்க. அப்போ பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதே 164 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டார் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது வருது. ஸோ இதுவே ரொம்ப குழப்பமாக இருக்கா? ஏதோ ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு நார்மலாக வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ இந்த ஒரு இதை கேட்டு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வருது. நேரடியாக பல்வேறு ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்கே போகிறாங்க. 164வது பூத் இருக்கக்கூடிய அந்த ஊடகத்துக்கு அந்த ஊருக்கு போகிறாங்க.
அவங்ககிட்ட பேட்டிகள் எடுக்கிறாங்க. நீங்கள் யாருக்கு தாங்க ஓட்டு போட்டிங்க இப்படிலாம் வருது அப்படிங்கிற கேட்கும் பொழுது அங்கே ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் குடும்பத்தில் நாங்கள் மொத்தம் 8 பேர் இருக்கிறோம். நாங்கள் சிபிஐஎம் கட்சியை சேர்ந்தவங்க. நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் தடியடியில் வந்து எங்களுக்கு உடம்புல காயம் இருக்குது. நாங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் சிபிஐஎம் கட்சிக்காக. நாங்கள் எப்படிங்க வேறு கட்சிக்கு மாற்றி ஓட்டு போட போகிறோம்? நாங்கள் சிபிஐஎம்க்கு தான் போட்டோம். ஆனால் எங்கள் பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு தான் சிபிஐஎம்க்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னே தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் கேட்குறாங்க. அவர் வெளிநாட்டிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். 2 மாதம் விடுமுறை போட்டு வந்திருக்கோம். இப்போ நான் இங்கே தான் இருக்கிறேன். நாங்கள் மொத்தம் 16 பேருங்க. நாங்கள் எல்லாருமே டிஎம்சி கட்சியை சேர்ந்தவங்க. நாங்கள் முதல்ல இருந்தே டிஎம்சிக்கு தான் ஓட்டு போட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது டிஎம்சி தொகுதி அந்த பூத்தில் வந்து வெறும் 5 ஓட்டுகளை வாங்குறாங்க. அவரோட சொன்ன கணக்குப்படி பார்த்தாலே 16 ஓட்டு அப்படிங்கிறது டிஎம்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கேட்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டிஎம்சி சிபிஐஎம்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம், முஸ்லீம்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களாக கேண்டிடேட்டை கூட நிறுத்தாத ஒரு கட்சி பாஜக. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படையாக அதிகாரப்பூர்வ பொறுப்புகள் இருக்கிறவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது 88% முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பாஜக எப்படி 97% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வெளிப்படையாகவே யார் பார்த்தாலும் இதில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆதாரத்தோட நிரூபணமாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல 52 வாக்குகள் அப்படின்னு டிஃப்ரெண்ட் இருந்திருக்கிறது. இங்கே 17 சுற்று வரைக்கும் ஒருத்தர் முன்னிலையில் இருக்கிறார். கடைசி ஒரு சுற்று தலைகீழாக மாறுது. அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தரை தனித்தனியாக கூப்பிட்டு கேட்டாலும் கூட அவங்க எல்லாருமே வெளிப்படையாக அந்த கட்சிக்கு ஓட்டு போடலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கட்சி 97% வாக்குகளை வாங்கியிருக்குது. பாஜக காரங்களை கூப்பிட்டு கேட்டால் கூட முஸ்லீம்கள் 88% இருக்க ஓட்டில் நீங்கள் ஜெயிப்பீங்களா, உங்களுக்கு அதிக ஓட்டு விடுவோமான்னு கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க, இங்கே எனக்கு ஓட்டில் வராதுப்பா, எங்களுக்கு அங்கே நம்ம பிரச்சாரமே பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூத்தில் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இதுக்கு முன்பாக இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வெளிப்படையாகவே விவிபேட்டில் மிஸ்டேக் இருக்குது, ஓட்டிங் மிஷின் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக தெரிஞ்சிருக்குது. அப்போ எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் மௌனத்தை மட்டும்தான் பதிலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த முறையும் அதைத்தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்ச ஒன்று தான். இதுக்கு முன்பு தெலுங்கானாவில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 2-3 மணி நேரங்களில், அதுவும் நள்ளிரவு நேரங்களில் லட்சக்கணக்கான வாக்குகள் பதிவாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டை காட்டுறாங்க. அதாவது 6 மணி வரைக்கும் ஒரு எண்ணிக்கை காட்டப்படுது. அதுக்கப்புறம் 10 மணி வரைக்கும் ஒரு எண்ணிக்கை காட்டுது. 10 to 2 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இமாலய இலக்கு அப்படிங்கிறது காட்டப்படுது. ஹரஹர பிரபாகரன் அப்படிங்கிற முன்னாள் நீதிபதி அவர்கள் வந்து அது ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கமாகவும் இருக்குது. ஆனால் அதற்கு என்ன தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் பெரிய அளவான விளக்கம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இவிஎம்க்கு எதிராக வழக்குகள் போடப்படுது. உச்சநீதிமன்றம் இவிஎம் சேஃபானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது இவிஎம் சேஃபான ஒன்றா அப்படிங்கிறது மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடியது ஒன்று பார்க்கணும் இல்லையா. 52 வாக்குகள் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்படிலாம் இந்த ஒரு ட்ராமா, இந்த ஒரு சினிமாட்டிக்கான இருக்கக்கூடிய சில விஷயங்கள், ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவிஎம் மீது நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படிக்கு மக்களுக்கு வரும்? ஸோ இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்துறை பணி அப்படிங்கிறது மக்கள் தேர்தலின் மீது நம்பிக்கையை வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட சரியான விளக்கத்தை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். இது எதனால் நடந்துச்சு, எப்படி இது குளறுபடிகள் நடந்துச்சு, உண்மையாலுமே குளறுபடிகள் நடந்துச்சா, இல்லை இவிஎம் மிஷினில் டெக்னிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் வந்தனால இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்குதா? ஏன்னா கடைசி ஒரு சுற்றில் தான் அந்த ரிசல்ட் மாறி இருக்குது. இல்லைன்னா டிஎம்சி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னு அறிவிக்க வேண்டிய நிலை இருக்குது. இப்போ இந்த ஒரு குளறுபடினால இந்த ஒரே ஒரு மிஷின் ஒருவேளை குளறுபடி நடந்துச்சு அப்படின்னாலோ இல்லை டெக்னிக்கல் இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா எம்எல்ஏ இன்னொருத்தர் தான், மக்கள் தேர்ந்தெடுத்தது வேற ஒருத்தர், மிஷினோட குளறுபடியால் இன்னொருத்தர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறார் அப்படிங்கிற நிலை வந்துச்சு அப்படின்னா சரியான விசாரணை நடத்தி சரியான நபரை எம்எல்ஏவாக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையும் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் எல்லாரும் தேர்தல் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, என்னை யார் ஆட்சி செய்யணும், எனக்கு என்ன மாதிரியான கொள்கைகளை நான் வழிநடத்திட்டு போகணும், எனக்கு என்ன திட்டங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போது கூட நான் ஒரு பட்டன் அமுக்குவேன், ஒரு கட்சிக்கு பட்டன் அமுக்குவேன், ஆனால் ஓட்டு இன்னொரு கட்சிக்கு விழுவும் அப்படின்னா இதுக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு இது இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த சம்பவங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. இன்னும் தெரியாமல் எத்தனையோ சம்பவங்கள் இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான சரியான விசாரணை வந்து தேர்தல் ஆணையம் நடத்தி மக்களுக்கு அப்போல்லாம் எதுவுமே கிடையாது, இவிஎம் மிஷின் சேஃப் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறாங்க இல்லையா. ஆமாம், சேஃப், உண்மையாலுமே சேஃப் தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்த வேண்டிய, மக்களுக்கு நம்பிக்கையை வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு இருக்குது. அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்போம்.
ஸோ தேர்தலுக்கு தேர்தல் இவிஎம் மிஷின் குளறுபடிகள் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற சான்றுகளோட எக்ஸாம்பிள்ஸோட நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுதான் மக்களுக்கு தொடர்ந்து இவிஎம் மிஷின் மீது ஒரு சந்தேகத்தை கொடுத்துட்டே இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவிஎம் தொடர்பாக இப்போ குளறுபடி நடந்துச்சு இல்லையா, இதுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.